அலெக்ஸே ஒரே நிமிஷம் ஒரு சின்ன அப்டேட். அதாவது டிவிகே வந்து பெரிய கருப்பனுக்கு எகென்ஸ்டா ஒரே ஓட்டுல வின் பண்ணிருக்கோம். 108 இதாயிடுச்சு நமக்கு. இப்போ ஒரே ஓட்டுல ஜெயிச்சிருக்கோம் பெரிய கருப்பனுக்கு எகென்ஸ்டா. ஒத்தாள் கூட்டம். அதான் ஒரே ஓட்டுல வந்து எல்லாம் மாறும்னு சர்க்கார்ல சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக் சினிமேட்டிக் மூமெண்ட் தான். அப்ப ரீகவுண்டிங்லாம் கேட்பாங்களா ஏதாவது? 108 அடிச்சாச்சு. இன்னும் 10 வேணுமா? ஹரி 108 எவ்வளவு மங்களகரமான இல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்க கூடாது. நீங்க உங்களுக்கு பரவாயில்ல ரீகவுண்டிங் கேட்பாங்க, சந்தோஷப்படாதீங்க. இல்ல இல்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல கண்டிப்பா தபால் ஓட்டு ரீகவுண்டிங் இருக்காங்களா? இல்ல மறுபடியும் பண்ணுவாங்க. தபால் ஓட்டு செல்லாத பண்ணிட்டு போறானுங்க. 108 சீட்டுங்கிறது ஆனா எப்படினாலும் மெஜாரிட்டி வந்தாச்சுல்ல, அவ்வளவுதான். மெஜாரிட்டி வரலையே பார்ட்டி மங்கி. நம்ம என்ன 10 இருக்கு 10 வேணும் சீட்டுக்கு நம்ம கண்டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சு காங்கிரஸ் வந்துருவாங்க. 118 காங்கிரஸ் பாமக ஈஸ்வர் ஏதோ புதால் விட்டுருந்தீங்க நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஐயோ இருங்க ஒரே ஒரு செகண்ட். எல்லாருக்கும் 2006 நான் ஞாபகப்படுத்துறேன். போய் 2006 எலெக்ஷனோட ரிசல்ட்டை பாருங்க. 20 வருஷம் முன்னால நடந்த எலெக்ஷன்ல அதுல திமுக இவ்வளவு சீட்டு கூட வாங்கல. 98 என்னவோ விக்னேஷ் ப்ரோக்கு வரலாறுனா தான் தெரியும். 98 99 தான். நம்ம ஈஸ்வர் கைவசமா இருக்காப்புல 96 போல அந்த மாதிரி சீட்டு வாங்கினப்ப வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அமைச்சரவையில கூட உக்காரல, வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சு மைனாரிட்டி திமுக காங்கிரஸ் 30 சீட்டு 18 சீட்டு இவங்க பாமக கம்யூனிஸ்ட் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறதுனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். அது அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்கலனாலும் இந்த ஆட்சி தொடரணும், ஏதாவது நோ கான்பிடன்ஸ் மோஷன் வந்து சட்டசபையில வந்து எழுந்தா இந்த 108 எம்எல்ஏ நமக்கு ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி இந்த காங்கிரஸோட ஒரு 5 பாமகவோட 2 3 அவங்க வெளியில இருந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைச்சா அவங்க இந்த ஆட்சியை சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கான முறை இருக்கு. அந்த மாதிரி தான் 2006 திமுக இருந்துச்சு. திமுக 108க்கே நீங்க நிவி இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களே, எல்லாருமே இங்க டென்ஷன் ஆகுறாங்க. 108 எப்படி ப்ரோ 118 நம்மள ஆட்சியில கவுத்துருவாங்களா? வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிமே எதுவும் பிரச்சனை கிடையாது. 100K போய் ஒரு 90 அப்படி இருந்தாதான் கேட்பாங்க. எல்லாரும் ஒரே நிமிஷம். நீ எதுக்கு அடி போடுறன்னு தெரியும். உங்களால டெபுட்டி சிஎம் முடியவே முடியாது. ஷிண்டை ஈத்துன்னு கேள்வி. அதெல்லாம் இல்லையா காங்கிரஸ் வந்துருவாங்க, சிபிஐ சிபிஎம் வந்துருவாங்க. யோ ரொம்பலாம் இல்லையா? செப்டம்பர் மாசம் தான் போன வருஷம் வந்து நீங்க வந்து எங்களுக்கு டெப்டி சிஎம் கொடுக்குறேன், நீங்க இப்படி வந்துட்டீங்க. 30 சீட்டுக்கு வந்து உக்காந்துக்கு அலையன்ஸ்லன்ட்டு பேசினாங்க உங்க கட்சிக்காரங்க. கிஷோர் காம்சாமி எல்லாம் நான் வந்து தேடின்னு இருக்கிறேன் அந்த ஆளோட ட்விட்டர். எல்லாத்துக்கும் லாஃப் ரியாக்ட். அவன் என்ன அந்த எலும்பு துண்டு மாதிரி இருப்பான், அவன் என்ன எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட். அவன் வந்து சொன்னாதான் இங்க வந்து எல்லா சட்டம். சாரி ப்ரோ, நான் பாடி ஷேமிங் பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிச்சுக்குவோம் விக்னேஷ் ப்ரோ. அதெல்லாம் கிடையாது. என்ன பண்றது, இனிமே பண்ணலாம். அவனுக்கு ஏங்க 3 கோடி கொடுத்தீங்க? எதுக்கு 3 கோடி கொடுத்த கிஷோர் கே சாமிக்கு? அவன் என்னத்த பெரிய இது கொடுத்துட்டான் அவங்களுக்கு, அட்வைஸ் பிஆர் இந்த மாதிரி வெந்தம் வேவாதது தொங்கு சாரி ஏடிஎம்கே 3 கோடி கொடுத்தாங்க. ஆமா 3 கோடி ஒரு அபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்து விட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், உங்க அயாள பேரவை பொறுப்பாளர் எனக்கு 7 வருஷம் முன்னால ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. வெளிநாட்டுல வேலை செய்யற ஒரு ஐடி கேக்குதா? இன்னைக்கு எல்லாமே சொல்ல வேணாமே. சரி ஓகே விடுங்க. நான் 5 வருஷம் இருக்குங்கறாரு. நான் ஒண்ணுதான் சொல்றேங்க. 7 வருஷத்துக்கு முன்னால அதிமுக இனிமே இந்த வடிவத்துல இருக்கிற திமுகவை ஒருபோதும் வீழ்த்தாது. நமக்கு ஒரு மாற்று சக்தி தேவைங்க. திமுகவை அகற்றுறதுக்கு ஒரு உண்மையான தூய சக்தி தேவைன்னு அந்த மாதிரி நான் இவங்க அயாள பொறுப்பாளர் கிட்ட பேசினப்ப அப்ப எல்லாரையும் வாங்கி வச்சிருந்தாரு எடப்பாடி கட்சியில. புது ஆளுங்க சேர்ந்தாங்க, யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் பொறுப்பாளர் ஆனாங்க. அப்ப சொன்ன இதே போக்குல போனா இந்த கட்சி எங்கேயும் போய் சேராதுங்க, நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு என் உறுப்பினர் கார்டை நான் திருப்பி கொடுத்துட்டேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களோட டிசிஷனை வேலிடேட் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து வென்றிருக்கே தலைவா. அதை நினைச்சாதான் பெருமையா இருக்கு. ஒரு லெகசி பார்ட்டி வந்து இவங்க ரெடியா இருந்தாங்க. எத்தனை அதுதாங்க கேக்குறேன் நானு. ஏன் மாற்று கட்சியில இருந்து வரக்கூடாதா? என்ன தப்பா?
அதுல ஒரு தப்பும் இல்லைங்க. அதுதான் ஆரோக்கியம் இந்த நாட்டோட அரசியல். இப்ப எம்ஜிஆர் கூட ஐயாவே ஒரு மாற்று கட்சியில இருந்து கண்டிப்பா வந்தவர் தானே. மாற்று கட்சியில இருந்து வந்தவனுக்கு தான் நிறைய நம்ம அரசியல் தெரியும். எம்ஜிஆர் ஓகேங்களா? டிஎம்கேல அலெக்ஸ் மாதிரி இல்ல ஒரு எம்ஜிஆர் ஐயாவே அப்படித்தானே. எம்ஜிஆர் ஐயாவே மாற்று கட்சியில இருந்து வந்து உங்க ப்ரோ கட்சியை ஒரு நிமிஷம் தொடங்கினவர் இல்ல எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? எம்ஜிஆர் கேட்ட அந்த அந்த பதவி அந்த அந்த இடத்த வந்துட்டு கொடுத்திருந்தா எம்ஜிஆர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. இவங்களும் 75 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் மாசா போயிருக்கும். எம்ஜிஆர் கல்வித்துறை வச்சு அமைச்சர் எம்ஜிஆர் தான் வச்சு கல்விங்க இல்லைங்க, சுகாதாரத்துறைங்க. எம்ஜிஆர்ல சுகாதாரத்துறை. ஆனா அவங்க நெக்கல வந்துட்டு முடியாதுன்னு சொல்ல இவரு ஈகோல புது கட்சி அது ஆரம்பிக்க எப்படி வந்து இன்னைக்கு எப்படி வந்து திராவிட முடிஞ்சிருக்கு? அவரு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாரு. கட்சிக்காக ராத்திரி பகலும் ஷூட்டிங் தமிழ்நாடு ஒரு நாளைக்கு 50 50 மீட்டிங், ஒரு நாளைக்கு 50 மேடையில பேசுவாரு. ஒரு நாளைக்கு ஆமாண்டா, 50 மீட்டிங் எப்படி போக முடியும்? நாள் ஒன்றுக்கு 50 மீட்டிங். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏரியாவா பேசிட்டு போவாங்க. இங்க ஒரு ஏரியா இருக்கா, பக்கத்துல ஒரு ஏரியா பேசிட்டு போவாங்க. நாளைக்கு காலையில 9 o'clock வர சொல்லிருக்காங்களே பனையூர் ஜெயிச்சவங்கள. ஆமா எல்லாம் இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. விக்னேஷ் ப்ரோ, அடுத்த கட்ட திட்டம் இல்ல டிவிகேல என்னவா இருக்கும்? அடுத்த கட்டமா ஆட்சி அமைக்கிறதா? ஆட்சி அமைக்கிறதா ப்ரோ, அதுக்கான அந்த மெஜாரிட்டி எப்படி எடுத்து அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. இன்ஃப்ளூயன்சர் 2006 எலெக்ஷனை மட்டும் திருப்பி பாருங்க. வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அப்படி கொடுக்குறவங்கள நம்ம ஆட்சியில் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்காம இருக்கலாம், அது நம்ம விருப்பம். வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்க ப்ரொசீஜர் இருக்கு. இந்த எல்லாருக்கும் ஒரு பதட்டத்தை நான் உணர்றேங்க, அதை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திருப்பி எலெக்ஷன்லாம் நடக்காது. ஓகே, இவ்வளோ கோடி பேரோட எஃபர்ட், இந்த செக்யூரிட்டி இதெல்லாம் செலவு பண்ணி இங்க வந்து ஒரு டிசைசிவ் மேண்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி. அது வந்து மீடியாவோட தீனி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எலெக்ஷன் அதெல்லாம் நடக்காது ப்ரோ, நடக்காது. ஏன் திருப்பி எலெக்ஷன் மோசமான ஒர்க்க பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் நடந்தா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு இன்னும் கூடுதலா கிடையாதுப்பா, அது கிடையாதுப்பா, தவிர்த்தலாம். ரீஎலெக்ஷன் நடக்காதியா? 10 சீட் தானே தேவை. 10 சீட்டு வந்துட்டு பெரிய விஷயமே கிடையாதுயா. 25 சீட்ல கூட மிஸ்டர் கருணாநிதி காங்கிரஸிடம் பாமகயிடம் மண்டிட்டு, இப்போ கொஞ்சம் உதவி கேட்டு அவருக்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அவர் இத்தனைக்கும் தப்பு இல்ல. ப்ரோ, இத்தனைக்கும் 70 சீட்டு தான் ப்ரோ டிஎம்கே அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. ப்ரோ, நான் ரீகவுண்டிங்னு சொன்னேன். ரீஎலெக்ஷன் பத்தில எங்க போயிட்டீங்க எல்லாம்? ரீஎலெக்ஷன் இல்ல பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க. நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம். சிஎம் விஜய் ஐயா வந்து விஜய் தான் ஆவறாரு சிஎம். இது அமைச்சரவையில நம்மளோட கேண்டிடேட் தான் அதிகம். இந்த கொஞ்சம் பேரம் பேசுவது, கொஞ்சம் டீலிங் எல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம தலைமை கிட்ட விட்டுருவோம். நம்ம இன்னைக்கு வெற்றியை கொண்டாடுவோம். 108 ஆயிடுச்சு, அதுவே பெரிய சாதனை. இப்போ ஹரி வந்து 107ல இருந்து 8 ஆயிடுச்சு, மங்களகரமா 108ல வந்து நிக்கிறோம். இதை விட அற்புதமா என்னையா வேணும்? முதல் எலெக்ஷன்ல எல்லாம் வர பிரசாதம், இன்னைக்கு கொண்டாட வேண்டிய நைட்டு நமக்கு. ஒரே செகண்ட் இல்ல, இவங்க பண்ற பெரிய அசிங்கம் தெரியுமா? இவங்க யாரும் 100 தொகுதி வரல. அதை விட டே அலெக்ஸ் ஒரு நிமிஷம். ஸ்ரீராம் ஒருத்தன் கேட்டிருக்கான், டே திருப்பத்தூர்ல இன்னும் ஒரு ரவுண்ட் பெண்டிங் இருக்கு. டே ஈஸி சைட்ல பாக்காதரா, வேணா போயிட்டு வேற எங்கேயாவது பாடுறா, தெளிவா புரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பான். சரி சொல்லுங்க. 108 ஆயிடுச்சு. நேஷனல் மீடியாலயும் நிறைய இடத்துல 108 ஆயிடுச்சு. டே போதுமாடா, கேக்குதாடா ஸ்ரீராம்? டே ஸ்ரீராம் கேக்குதா? உன்கிட்டதான் இல்ல, அவன் கமெண்ட் பண்ணிருக்கான். இருக்கானா? கமெண்ட்ல கேட்டிருக்கான் ஒருத்தன், அதான் அவனுக்கு தான் கேட்டுக்கடா. 108 அவனுக்கு தெரியும், அவனா தான். எனக்கு என்ன, அவன் வாடா போடான்னா நானும் வாடா போடாங்கிறேன். போய் தேங்காய் உடைச்சிடறா. 108 அடிச்சுட்டான். போ சொல்லுங்க, கண்டினியூ. தேங்காய் உடைக்கணும். அதிமுக போய் ஏதாவது பிள்ளையார் கோவில்ல 108 தேங்காய் உடைச்சரியா? மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், யாரா இருந்தாலும். மரியாதை கொடுக்கணும்னா பெஞ்ச் கடியில நாங்க போகணுமா? ஆமா, அலெக்ஸ் சொன்ன பாயிண்ட் தான் இங்க உண்மை. யாருமே இங்க 100 வரலையா? அடுத்த கட்சி 80 கூட வரலையா? டேபிள் கட்டிக்கல. சாரி ப்ரோ, டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தா கூட நம்ம பீட் பண்ண முடியாது ப்ரோ. நம்ம 2 ஓட் ஜாஸ்தி இருக்கும். அத சொல்லி டிஎம்கே ஏடிஎம்கே சேராது. 2 பேரும் சேர்ந்தா கூட இங்க நாங்க எதுவும் கிடையாது. நியூ இல்ல 2 பேரும் சேர்ந்தா எவ்வளவு அசிங்கம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். இல்ல சொல்லுங்க லியோதாஸ். இருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் அழுதுட்டே போனாரு. அது எதனால இருக்கும் ப்ரோ?
ஆர்கே நகர்ல மூடி எதனாலலாம் தோத்துட்டாரா? இது பெரிய சர்க்காஸ்டிக் இது மாதிரி வந்து எங்கிட்ட கேக்குறது இல்ல அங்கிள் இப்ப நம்மள மாதிரி சாதாரண ஆளா இனிமேட்டு? அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். சாரி அவருடைய பையன் தான் வந்து அசம்பிளில அலோவ் பண்ண மாட்டாங்களா? நான் ஒரு அதான் சொல்றேன், அசம்பிளில அவர் கிடையாது. அவர் யாரு இப்ப பாத்தீங்கன்னா இல்ல அவர் யாரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட அப்பா, அவ்வளவுதான். ஸ்டாலினா? அசம்பிளில அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல? பண்ண மாட்டாங்க. எம்எல்ஏ இருந்ததானா முன்ன போக முடியும். இப்ப சரி அலெக்ஸ், உங்க தொகுதியில எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல டிஎம்கே வீழ்த்துறீங்க அதை சொல்லுங்க. 8000 அதிகம். இங்க பாத்தீங்களா ஆர்கே நகர்ல 49,000 ஓட்டு வித்தியாசத்துல அடிச்சிருக்கிறோம். விஜய் 60,000. அதான் சிலத்துல ரொம்ப. மயிலாப்பூர் 40,000. சரி இரு மேட்டர் கேளு. இங்க வேளச்சேரி எங்க தொகுதியிலயும் நாங்க ஆனா இல்ல டெட் எப்படி ஆயிட்டானா நாங்க தான் விஜய் ஃபேன். நீ விஜய் ஃபேன் மேரி என்னதான் ஒத்துக்கறடா சுறா பிளாக் பஸ்டர்னு சொல்றா ஒத்துக்கற. நான் வந்து இன்னைக்கு மொத்த டிவிகே மெம்பர்ஸோட வெற்றியை விட எனக்கு ஒரு கூடுதல் எண்ணத்துடி வந்து விஎஸ் பாபுவோட அவரோட வெற்றியை கொடுத்திருக்காங்க. டேய் இருடா ஜெயிஸ்கொண்டா அப்புறம் என்ன சொல்ற? ப்ரோ 43% ஓட்டு எங்க தொகுதியில வாங்கி வேளச்சேரியில வாங்கி ஒரு புது ரெக்கார்டு படைச்சிருக்குங்க தாவேகா. குமார்ங்கிற கேண்டிடேட் எங்க தொகுதியில 53%. நாங்க இன்னும் பயங்கர டெட் கேக்குதா? சொல்றா டெட். இல்ல விக்னேஷ் பேசுறேன். இல்ல ஆழ்வார் ஹிட்னு ஒத்துக்கோங்க, அப்பதான் நாங்க ஓட்டு போடுவோம். அப்படிதான் சொல்லி அசல் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் கூட நான் ஒத்துக்கிறேன். படத்தெல்லாம் கலக்காதீங்க. அலெக்ஸ் அப்ப AK-64 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்களா? எங்கயோ நைட்டோட நைட்டா மாத்தி ட்வீட் போட ஆரம்பிச்சா பாரு. சிரிப்பான சூர்யா ஃபேன் மாறா. இல்ல டெட் ஷாட் நான் கேக்குறேன்னா வேற. ஓகேங்களா, நீங்களா இருக்கீங்க அவ்வளவுதான். இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு அப்டேட். பாண்டா வந்து நான் 30 சீட்டு தாவக தாண்டிச்சுனா மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிட்டாப்ல. ரங்கராஜ் பாண்டே மட்டும் அரசியல் பேச மாட்டாரா? இது பாண்டா அது வந்து தெரியலங்க. இது பிரசாந்த் அண்ணனுக்காக. எனக்கு நம்ம மாதேஷ் தலைவன் தான் பாக்கணும். 210 சீட்டு தான் டிஎம்கே. எனக்கு பார்க்க வேணாம், எனக்கு அண்டாவை தான் பார்க்கணும், கோடீஸ்வரனை பார்க்கணும். இந்த சகாப்தத்தோட சகாப்தத்தையே எனக்கு ஒரு அண்டா காலையில பேசினானே நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு. இல்ல 4ஆம் தேதி எனக்கு என்ன தெரியுங்களா, 4ஆம் தேதி உதயநிதி ஜெயிச்ச உடனே ஜனநாயகன் பாடம் எடுப்பாரு. அன்னைக்கு இருக்கு இவனுக்கு அப்படின்னு. ஆமா ப்ரோ, 2 நாள் முன்னாடி அவன் பண்ணத பயங்கரமா. அவன் பேர் கோடீஸ்வரன். அவன் காலையே காணையா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க கோடீஸ்வரன். இல்ல அவன் சொன்னது என்னன்னா 1% சான்ஸ் இருந்தான்னா அந்த 1% கூட அவனுக்கு இல்ல இந்த வாட்டி. தொழிலதிபர்னு போனியடி கடைசியில அவங்க கக்கூஸ் கலவர அண்டின்னு ஆகி போச்சு. இல்லங்க ராம் படத்துல ஸ்டேஷன்ல அடி வாங்கின பேர் என்னடா வாழ வந்த, நீ மட்டுமா வாழ வந்த, நாங்க என்ன சாவா வந்தன்ற மாதிரி பேர் என்ன கோடீஸ்வரன். அதான் எடுக்கிறது பிச்சை, பேரு கோடீஸ்வரன். பேர்ல மட்டும் நடுவுல யாரோ அலெக்ஸ் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற விஜயனுக்கு அவங்க வேறடா ஐஸ்வர்யாக்கு தான் தளபதி பிடிக்கும். ஓகே ஐஸ்வர்யா ட்ரெஸ் கோட்ல தான் ப்ரோ போட்டு வந்தாங்க ஓட்டு. உங்க சல்வார் கமிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாட்டர். அவங்க நம்ம என்ன சொல்றது விக்ரம் மாதிரி அவங்க தான் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனாலதான் அது மட்டும் இல்ல ப்ரோ, நிறைய இடத்துல ட்ரெஸ் கோட்ல வந்து ஓட்டு போட்டாங்க. இது எப்படி நான் ஒண்ணும் இல்ல ப்ரோ, இல்ல சத்யராஜ் வந்து பையன் மாதிரி இருக்கும்போது சத்யராஜ் பையன் கரெக்டா இருக்காங்க. நீங்களா என்னப்பா எலிவேஷன் குடுக்குறீங்க? அப்புறம் நியூஸ் சேனல் கொடுத்துட்டு இருக்காங்க. ராஷ்மிகா ட்வீட் அவனுங்களா நிறைய ப்ரோ, ராஷ்மிகா, காஜல், சமந்தா, அப்புறம் விஜய் தேவகொண்டார். இல்ல நியூஸ் சேனல் வந்து அவங்க கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணுங்க. ஓகேங்களா, கணிக்க மறந்த தேவர்கள் விடுங்க. நடுவுல ஒருத்தன் இல்ல டிஎம்கே ஒண்ணு சேருமான்னு கேட்டது எப்படி இருந்ததுன்னா, நார்த்ல ஒரு தேர்ட் பார்ட்டி போயிட்டு அதிகமா ஜெயிச்சுட்டு காங்கிரஸும் பிஜேபி ஒண்ணு சேரும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இது
இல்ல நான் ஒண்ணு சொல்லட்டா, அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஏன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன். எல்லாரும் அது ரொம்ப யோசிக்கிறீங்க. ஏன்னா இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இட் ப்ரூவ்ஸ் அ பிக்கர் பாயிண்ட். லாங் ரன்ல விஜய் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். அவர் எதுக்கு இந்த 2 கட்சி சேர்ந்துச்சுன்னு ஒரு நரேட்டிவ் செட் ஆயிரும். அப்ப இனிமே 50 வருஷத்துக்கு விஜய் இருக்க போறாரா? அதுதான் சொல்றேன். அப்ப விஜய் தான் அவ்வளவு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிரும். அதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் பழந்துன்னு கொட்டப்பட்டாங்க. அந்த இமேஜ் பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அது தே டெஃபினெட்லி ஒன்ட் டூ தட். அவங்கள எதிர்த்து அவங்க பண்ணிக்கிறது தான் 2 பேரும் சம்பாதிக்க முடியும். ஒன்னாயிட்டா அவங்களால சம்பாதிக்க முடியாது. அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. முதல்ல அவங்க திருடுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 2 பேரும் கொள்ளடிக்கணும்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். இவன் இந்த தொகுதியில இருப்பான், ஒரே தொகுதியிலே 2 எம்எல்ஏவும் இருப்பாங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கே இருப்பாங்க. அதுல யாருக்கு நீங்க சீட்டு கொடுப்பீங்க? 2 பேரும் சேர்ந்துட்டா பிரிக்கிறதுலே பிரச்சனை வரும். இங்கெல்லாம் நீ நின்னுக்கோ, இங்கெல்லாம் ஏன் ஆள போடுறேங்கிறதுலே பிரச்சனை வரும். மடப்பாவனது கடப்பானதுன்னு பிரிக்கும் போதே சட்டையை பிரிச்சிருவானுங்க அவனுங்க. ஓகேவா? அதனால அதெல்லாம் நடக்காது. ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப டீப்பா யோசிக்கிறேன். அததான் சொல்றேன். அவ்வளவு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தனித்தனியா இருந்தா தான் அவனுக்கு நல்லா சம்பாதிக்க முடியும். நீ 5 வருஷம் சம்பாதி, நான் 5 வருஷம் சம்பாதிக்கிறேன். முதல்ல ஸ்டாலின் எடப்பாடி யாரு அங்க வந்தான் பாடுற நிதிஷ். டே வேற லெவல்ரா நிதிஷ். நானே யோசிக்கல. கேக்குதா? எடப்பாடி ஈஸியா விட்டு கொடுத்துரு. அவர் கூப்பிட உட்காரது புதுசு இல்ல. எங்க பெட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏங்க ஈஸ்வர் போயிட்டாங்க, இப்ப போய் சொல்றீங்க? இதெல்லாம் முன்னே சொல்லிருக்கானா? மாஸ்டர் சொல்லுங்க. மாஸ்டர் அஜிராயா மாஸ்டர் இந்த சேகர் பாபுவும் செந்தில் பாலும் ஜெயிச்சிட்டாங்கயா. எப்படின்னு புரியல ப்ரோ. ஒரே ஒரு எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. அசெம்பிளிக்கு வரட்டும், சிரிப்பா இருக்கு. அவங்க ஸ்டாலினோட ஸ்ட்ராங். ப்ரோ ஒரே விஷயம் பதிவு பண்ணிட்டு போயிடுறேன். நானு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிற டைத்துல வந்துட்டு ஜனவரி 9ஆம் ஒண்ணு சொல்லியிருப்பேன். விஜய் எம்ஜிஆர் மிஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு இது சொன்னதுக்கு அந்த ராபிசன் எவனோ டிஎம்கே கட்சிக்காரன் ஸ்கிரீன்ஷாட் போட்டு எல்லா இதுலயும் அவன் வேலையா தாங்க. அவன் ஐடியாவே ஒரு ரெக்கார்டிங் எடுத்து 2 ரூபாய் சம்பாதிக்கிறான். சிட்போக்கு தெரியும். நான் பேசியிருக்கேன் சிட்போக்கு. ஞாபகம் இருக்கா ப்ரோ? என்ன தெரியும் ஜீரா, சொல்லுங்க. அதான் அவ்வளவு நாள் நான் வரல. இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணி வந்திருக்கேன். டேய் ராபிசன், இப்போ எங்கடா போய் மூஞ்சி வச்சுக்குவேன் நாயே? இல்ல அவன் டைம் பாஸ்லாம் உட்காந்துப்பான். அந்த எனக்கு நீங்க வேணா ஒண்ணு நீங்க அந்த நாயை திட்டி ஒரு ஸ்பேஸ்ல இப்ப திட்டிங்கல்ல, இதை ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணி போடுங்க. எனக்கு எல்லாமே ஆர்டி பண்றேன். வேணா அது வேணா பண்ணலாம். அவங்க அட்டாக் பண்ணி இந்த சம்பவம் என்கிட்ட கொடுங்கண்ணா. ரொம்ப நாளா காத்துன்னு இருக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுங்கங்கறாரு. பாகரேன்ல பாத்ரூம் கழுவுறோம். விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி, எங்க அம்மா எனக்கு போன் பேசிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவோட சிஸ்டர்ஸோட 80 வயசுல இருக்கவங்க விஜய், 65 வயசு இருக்கவங்க விஜய், 20 வயசு ஒரு பொண்ணு வேற ஊர்ல விஜய். எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்லயும் வந்திருக்கு ப்ரோ. ஆபீஸ்ல நான் போறேன், கேர்ள்ஸ் ஓட்டு எல்லா ஊர்ல இருந்து, திருச்சி ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா ஊர்ல இருந்து வேலை செய்யறாங்க. எல்லாரும் விஜய். அந்த கருத்தோட சேர்ந்து ஒரு சின்ன இதையும் சேர்த்துக்கிறேன். நீங்க சொன்ன அதே அந்த பெண்கள் இதுல தாவேக்கோட பெண் எம்எல்ஏக்கள் யார் யாருன்னா பல்லவி அவர்கள், சரியா, திருவி கனகரு, அப்புறம் பல்லாவரம் காமாட்சி அவங்க, ராணிப்பேட்டை தாகிராக்கா, அப்புறம் குடியாத்தம் சிந்து சிஸ்டர், அப்புறம் குமாரபாளையம் விஜயலட்சுமி அக்கா, தமிழ்ச்செல்வி அக்கா பவானி சாகர். அவங்க யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கவின் இறந்தார் இல்லையா அந்த ஆணவ படுகொலையில, அவரோட பெரியமா, அந்த பையனோட பெரியமா. இவங்க பவானி சாகர்ல வெற்றி பெற்றுட்டாங்க. அவினாஷியில தனித்தொகுதி அதான் தனியில கமலி அவங்க, அப்புறம் சத்யபாமா மேடம் திருப்பூர் வடக்கு, கனிமொழி மேடம் கவுண்டமலையம் எங்க தொகுதி. ஓகேவா? வின் பண்ணிட்டாங்க, பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஜெகதீஸ்வரி அக்கா ராஜபாளையம், அப்புறம் சிவகாசியில கீர்த்தனா சிஸ்டர். அவங்க ட்ரெயிலிங்ல இருந்தாங்க, லீடிங் புடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. நாங்க பாத்துட்டே இருந்தோம். ஒரு முஸ்லிம். அப்புறம் சிவகங்கை தாகிரா அவங்க அதான் ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் சிவகங்கையில குழந்தை ராணி. இவங்க எல்லாம் தான் நம்மளோட பெண் சிங்கங்கள், சிங்கப்பெண்கள். ஹரி, இதையும் நம்ம அதிகமா முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து 15 சீட்டுல கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல முஸ்லீம் ஜெயிச்சு வந்திருக்காங்க. இதுவும் அந்த கம்யூனிட்டி, ரிப்ரெஸ்ட் கம்யூனிட்டிக்கு நம்ம கொடுத்த பிரதிநிதித்துவம் ப்ரோ. ஒருத்தர் செலக்டிவா பிராமின் மட்டும் ஹைலைட் பண்ணாரு. முஸ்லீமுக்கு 15 கொடுத்து ஒரு சாதனையை புரிஞ்சோம். ஏன்னா யாருமே சீட்டு இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் ப்ரோ. பொது தொகுதியில 26 தலித் கேண்டிடேட் கொடுத்து அந்த 26 தொகுதியில அவங்க வின் பண்ணிருக்காங்க.
நீங்க வந்து அம்பேத்கர் ஒரு கொள்கையா மட்டும் பிடிக்காம சும்மா ஒரு தலைவரா வைக்காம அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிருக்காரு. இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வின் பண்ணவும் வச்சிருக்காரு. விஜய் ஆண்டோ கருணாநிதி ஐயாயிடம் போயிட்டு எஸ்சி கேண்டிடேட் வந்து நாங்க பொது தொகுதியில் நிக்கலாமான்னு கேட்டப்ப என்ன சொன்னார் தெரியுமா? இதயத்தில் இடம் உண்டுன்னு பேசினார். சாரிங்க, இந்த யதார்த்தத்துல கொடுக்க முடியாது, இதயத்தில் இடம் உண்டுன்னார். இதுதான் சமூக நீதி. இப்ப ஹரி சொன்னாரே அந்த கவின் ஆணுவ படுகொலை, அவங்களோட பெரியம்மாக்கு டிக்கெட் கொடுத்து நியாயமா மெரினாலே இடம் கொடுத்துட கூடாது. ஆமாங்க, அந்த மாதிரி கௌரவம் எல்லாம் கொடுத்துருக்க கூடாது. விக்னேஷ் ப்ரோ, நீங்க இது விஜய் பாத்துருக்கீங்களா? மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல மீட் பண்ணதுல நானே இப்ப மீட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். சும்மாதான் சிஎம் ஆயிட்டாரு. என்னோட அதெல்லாம் இல்ல ஜெயிஸ்டர். என்னோட கசினோட ஃப்ரெண்டோட மாமா தான் விஜய். அதனால எப்படி இல்ல எனக்கு கூட அஜித் சார் பார்க்கணும்னு ஆசை. பாக்கலையா? இல்ல எனக்கு கூட அஜித் சார் நானே அவங்க கிட்ட கேட்கணும் எப்படியாவது. இல்ல ஒரே நிமிஷம். இல்ல டெட் ஷாட் ப்ரோ, எனக்கு வந்து அஜித் சாரை பார்க்கணும்னு ஆசை. பார்க்க முடியுது. வால்மீகி நகர் ரெசிடென்ட் இவன் முன்னாடியே அந்த ஃப்ரெண்ட கசினை கேட்டிருக்கான் மீட் பண்ணலாமா. அந்த பைத்தியார அதெல்லாம் இல்ல, எனக்கு அதெல்லாம் இப்ப இன்ட்ரெஸ்ட். எப்ப நான் சொல்றது 5-6 வருஷம் முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இல்லன்ட்டான். அதான் இப்போ ஆனா திருப்பி அதாவது அவரை கடைசியா மீட் பண்ணிக்கணும்னா எப்ப தடவை மீட் பண்ணிக்கணும்? பீஸ்டுக்கு முன்னாடியே ஒரு இது ஒண்ணு, அதாவது பனையூர்ல எல்லாருக்கும் கூட்டி பிரியாணி போட்டாரு 5000 பேரு. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எப்படி எடுத்துருப்பாரு தெரியுங்களா? காப்பு வந்து கையில வந்து இது பண்ற மாதிரி 2 பக்கமும் பாத்தீங்கன்னா கையில பவானி குத்துற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏதாவது போஸ்ட் சொன்னீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கிட்ட எடுத்துறது. ஸோ அப்ப கடைசியா அப்பதான் மீட் பண்ற ஒரு சான்ஸ் அப்ப மிஸ் ஆயிடுச்சு. கஷ்டம்தான். பண்ணலாங்க வாய்ப்பு இருந்தா பண்ணலாங்க. காரைக்கால் வந்து பாண்டிச்சேரியில வருமா இல்ல தமிழ்நாட்டுல வருமா? பாண்டிச்சேரி. ஏன்னா அங்க காரைக்கால்ல நெடுங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால உங்க பேர் வச்சு விக்னேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு சுயேட்சை கேண்டிடேட் நின்று 14,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. ஏரியால அது கவுன்சிலர் ஆக்சுவலா வந்து சின்னது. நம்ம ஏரியால கவுன்சிலர் வார்டு மெம்பர் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ அதனால ஈஸியா ஜெயிச்சலாம். ஒரு 3 தெருவை கவர் பண்ணா போதும். இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேங்க, அறந்தாங்கில நம்ம ஜெயிச்ச முகமது பர்வேஸ் அவர் வந்து விஎம்ஐலயே வந்து கவுன்சிலரா கூட இருந்தவர் தான். ஸோ அந்த நிறைய இடத்துல அறந்தாங்கி அங்கெல்லாம் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி மத்தியில் அவர் போயிட்டு இது பண்ணும் போதுங்க, எங்களுக்கு இப்போ பல இடங்கள்ல வந்து நாங்கள் தான் இந்த சமூகத்தோட காவலர்னு பேசின திமுக யதார்த்தங்கள் அங்கே அந்த கேம்பெயின்ல தான் தெரியுது. அடித்தட்டு வசதிகளே இல்லை அந்த மக்களுக்கு. அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு தடவையும் வந்து எங்களோட மதத்தின் தலைவர்களை வச்சு இங்க பிரச்சாரம் செஞ்சு எங்க ஓட்டை உறுதிப்படுத்திக்கிறாங்க. எங்களோட கவலை என்னன்னு யாருமே கேட்கல. அறந்தாங்கில முதல் தடவை அவங்க எல்லாரோட வீட்டுக்கும் இல்லத்துக்கும் சென்று சின்சியரா அங்க பிரச்சனைகள் என்னன்னு பட்டியலிட்டு அங்க போட்டியிட்டதுனால தான் இப்ப அது அபார வெற்றி. இந்த மாதிரி தான் மைக்ரோவா எல்லா இடத்துலயும் நடந்திருக்குப்பா. எங்களுக்கு நீங்க அரசியல் சொல்லி தரீங்களா? நீங்க எங்களுக்கு அரசியல் சொல்லி தரீங்களா? எப்படி பண்ணணும், கவனமா எப்படி மக்கள் கிட்ட பேசணும், அக்கறையா எப்படி மக்கள் கிட்ட பேசணும். அவங்க உணர்றாங்க எங்க சின்சியரிட்டிய. அறந்தாங்கில அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு தடவையும் மதத்தின் தலைவர்களை பயன்படுத்தி கொண்டு இங்க பிரச்சாரம் செய்து எங்களோட ஓட்டை உறுதிப்படுத்திக்கிறாங்க. இஸ்லாமிய பெருமக்களோட ஓட்டெல்லாம் இந்த தடவை திமுகவுக்கு இருக்கணும், ஏன்னா பாஜக அப்படிதான் எதிர்க்கணும். அவர் வந்து பாஜகவை நாங்க கொள்கை அளவுல எதிர்க்கிறோமா, நாங்க போய் இது பண்ணி நம்ம அந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் செஞ்சோம்னு வரும்போது தான் பெரிய அளவுல இன்னைக்கு பெரிய சாதம் ப்ரோ. அதாவது ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடுறேங்க, அனைத்து சமூகத்துக்கான தலைவர் விஜய், சாதிய கடந்த தலைவர் விஜய், மதத்தை கடந்த தலைவர் விஜய், தமிழ்நாட்டின் தலைவர் விஜய். அவ்வளவுதான். நல்லா இன்னும் எதிர்பார்க்கறேன். பத்தல காரம் பத்தல. அட்டகாச புலி, இது அடங்கா புலி, இது அசரா புலி அப்படிங்கிற மோட்ல தான் வேற இன்னும் பத்தல வா பத்தல. கண்டிப்பா நாளைக்கு டிஆர் வீடியோ அழைக்கிறாயா? டிஆர் அதுதான் ஜெரையா கிட்ட கொஞ்சம் பேசுறேன். ஜெரையா, நீங்க என்ன பண்றீங்க இப்ப? நீங்க திட்டிங்க பாத்தீங்களா, அதே கூட இந்த ஸ்பேஸ்ல வந்து ரெக்கார்டு இருக்கும். உங்களுக்கு வேணா அது வந்து சீனியர் என்சைக்ளோபீடியான்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா? ஃபிலிம் என்சைக்ளோமீடியா மீடியா ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல இது எல்லாமே இதாயிட்டு தான் இருக்கு, ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து நீங்க வேணா கட் பண்ணி வேணா போட்டுக்கோங்க. அவங்க இல்ல ப்ரோ, அவங்க கிட்ட அந்த நாயை அட்டாக் பண்ணிட்டு எங்களையும் அட்டாக் பண்ணுங்க, நாங்க ஆர்டி பண்ணிடுறோம். அதான் அவங்க கிட்டே கொஞ்சம் பர்சனலா சில விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். இல்ல ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். அவங்க கிட்டே சில விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எனக்கு என்ன பயம்னா அது எடுத்து போட்டு நான் யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க தான் நான் யோசிக்கிறேன். அதனாலதான் மன்னிச்சு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அப்ப மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா இப்ப ஏன் சொல்றேன்னா உனக்கும் பாதிப்பு இருக்காது, அவனுக்கும் பாதிப்பு இருக்காது, விட்டு போயிருக்கு. அவன் நம்ம பசங்க அடிச்சுனே தான் இருப்பானுங்க, ஓரத்துல நின்று வெடிக்க பாருங்க. ஓகேங்களா? போற போக்கெல்லாம் அடிச்சுன்னு இல்ல போற போக்கெல்லாம் அடிவாங்க, நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இல்ல அன்னைக்கு இல்ல ப்ரோ, அன்னைக்கு நான் வந்து அந்த ஜனநாயக நியூஸ்லாம் அவன் ரெக்கார்ட் பண்ணி போட்ட உடனே சித்து ப்ரோக்கு நான் எவ்வளவு புலம்புனேன்னு அவருக்கு தெரியும். என்ன போட்டானுங்க அதோ, நான் இப்ப மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்குவானுன்னு தெரியல பாரதேசி நாயக. சரி விக்னேஷ் ப்ரோ, ஜனநாயகன் ரிலீஸ் டேட் சொல்லல. வரும் நான் ஆனா காங்கிரஸ் ரொம்ப வருத்தப்படுவாங்க. மாத்தணும், எடிட்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 1,72,26,030 ஓட்டு வாங்கியிருக்கோம். 1,72,26,26,030 ஓட்ஸ். ஓகேவா? 35க்கு குறையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா 34.92 நிக்குது. 1,72,26,030. இல்ல 1.72 crores. இல்ல ஒரு இந்த லிஸ்ட் படி வீடியோ போடும்போது தான் நான் இதை போட்டிருந்தேன். அந்த 4.87 அந்த கால்குலேட். ஆனா அப்ப கூட நான் சத்தியமா நினைக்கிறேன் இவ்வளவு. ஒரே நிமிஷம், நான் 2 எதிர்பார்த்தேன். ஓகேவா? ப்ரோ என்டிடிவில வந்துட்டு நம்ம 109 சீட் வின் பண்ணிருக்கோம்னு போட்டிருக்காங்க.